ஹாய் காய்ஸ், என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சு இன்னோட 20 நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம 20 நாள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். அந்த அதிசயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு காட்டுவோம். 20வது நாள் நல்லா இன்னும் கொஞ்சம் புது புது எக்ஸசைஸை ஆட் பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுவோம்னு நினச்சா, இன்றைக்கி காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி உனக்கு எக்ஸசைஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஆயுத பூஜை, ஒழுங்காக வீடியோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நான் தாய் சொல்ல தட்டாத பிள்ளைன்றதுனால அவங்களுக்குமே நான் வீடியோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க தான் முக்கால்வாசி வேலையை பண்ணாங்க, முக்கால்வாசி வீட்டை அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஜன்னலை துடைக்கிறது, கதவை துடைக்கிறது, மேலே ஃபேனை துடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக பண்ணி பொறுப்பான மகனாக எங்கள் அம்மாவுக்கு வீடியோ க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டேன். வீடியோ க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிலே டைம் போயிடுச்சு. நம்ம எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்து எப்பயும் போகிற மாதிரி ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் போய்ட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடி ஆயிடுச்சு. காய்ஸ், இந்த பார்க்குற உங்களுக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் காய்ஸ். எப்பயும் போல சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க காய்ஸ். வீட்டில் இன்றைக்கி புட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் அந்த புட்டு, சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நானே ஒரு 3-4 பிளேட் போட்டு சாப்பிட்டு தள்ளிடுறேன். ஆனால் இப்போ டயட்டில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா வாய் கேட்குது, சாப்பிடு, எடுத்து சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுன்னு சொல்லி வாய் கேட்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 பிளேட் மட்டும் போட்டு சாப்பிட்டு இந்த டேவை நான் முடிச்சுக்கிட்டேன் காய்ஸ்.